அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது ஆதித்தன் ஸ்டோர்ஸ் ரெட்டில்ஸ். இந்த ஸ்டோர்ஸ்ல இருந்து தான் இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம டெமோ பண்ண போறோம். டெமோ பண்ற ப்ராடக்ட் ஹேவல்ஸ் உடைய ஃபுடோ. இது ஒரு ஃபுட் ப்ராசஸர். இந்த ஃபுட் ப்ராசஸர்ல ஏகப்பட்ட புதுமையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டு கிச்சன்லயுமே இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். இதுல ஜேனர் என்ன எடுத்துட்டோம்னா ஒரு ஃபுட் ப்ராசஸர். பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹேவல்ஸ்ல இப்போ புதுசா லான்ச் பண்ணியிருக்க ஃபூடோ மாடல். அந்த ஃபூடோ மாடலோட ஃபுட் ப்ராசஸர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபுட் ப்ராசஸர்னா என்ன அப்படிங்கறத ரைட்டா சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு ஃபுட் ப்ராசஸர்னா ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சிருப்பாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் இருந்ததுன்னா உங்க வீட்டுல நீங்க கிச்சன்ல செய்ய வேண்டிய வேலையை பாதிக்கு பாதி இந்த ஃபுட் ப்ராசஸரே செஞ்சிடும். அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு வீட்லயுமே இந்த ஃபுட் ப்ராசஸரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இன்னைக்கு மாறிட்டு வருது. நிறைய கம்பெனில இந்த மாதிரியான ஃபுட் ப்ராசஸர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல வந்து ஹேவல்ஸ்ல கொடுத்திருக்க இந்த ஃபுடோ ஃபுட் ப்ராசஸர் மாடல்ல எந்த மாதிரியான டிஃபரெண்டான விஷயங்களை நீங்க பார்க்க போறீங்கிறது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஃபுட் ப்ராசஸரோட யூசேஜ் என்னன்னு பாத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ரெகுலர் மிக்ஸி. இந்த ரெகுலர் மிக்ஸில என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு ஜார், மீடியம் சைஸ்ல ஒரு ஜார், அப்புறம் பெரிய சைஸ்ல அகைன் இன்னொரு ஜார் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்க ரெகுலரா உங்க மிக்ஸில யூஸ் பண்றதுதான். அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் மாடல நம்ம ஒரு ஜூசர் ஜாரும் கொடுக்குறோம். இது ஒரு மிக்ஸியோட கான்செப்ட்ல போயிடுது. இப்போ எனக்கு மிக்ஸி தானங்க, இதான் எங்க வீட்டுல ஆல்ரெடி வச்சிருக்கேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ஒரு செட்டப் கூட அடிஷனலா நம்ம கொடுக்கறது இந்த ஃபுட் ப்ராசஸர். இந்த ஃபுட் ப்ராசஸ்ல உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்சசரிஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுல வந்து இந்த சப்பாத்தி மாவு செய்யறோம் பாத்தீங்களா, சோ அந்த சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு தனியா வந்து ஒரு அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக்ல பிளேடு மாதிரி ஒண்ணு வரும். சோ இதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் ப்ராசஸ் உள்ள வச்சுட்டு நீங்க மாவு, தண்ணி, கொஞ்சோண்டு ஆயில் இதெல்லாம் ஊத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ சப்பாத்தி மாவை ஈஸியா உருட்டி நல்லா ரவுண்டா பிசைஞ்சு கொடுத்துரும். அதுக்குதான் இது கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அண்ட் காய்கறி நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணுவோம் பாத்தீங்களா, சோ அதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன 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 ரொம்ப பொடி பொடி பொடியா கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு காய்கறியை இந்த சாப்பிங் பிளேட யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஷார்ப் இந்த பிளேடு எல்லாமே. ஹேவல்ஸ்ல ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ் என்ன, இந்த பிளேடோட மெட்டீரியல் தான். இந்த பிளேடு எல்லாமே வந்து 304 எஸ்எஸ் கிரேட்ல வந்து 304 பிளேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, ஈவன் நமக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து சீவணும். நம்ம சீவ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய திக்கா தான் பண்ணும் மேனுவலா பண்ணும்போது. ஆனா இதுல பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக செப்பரேட்டா ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. நிறைய கம்பெனில வந்து ஃபுட் ப்ராசஸர் இருந்தா கூட இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கான கட்டிங் பிளேட் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான டிசைனா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ட் தென் ரெகுலரா கேரட் கட் பண்றது, முள்ளங்கி கட் பண்றது, சம்திங் இதுக்கு வந்து நம்ம பீஸ் பீஸா கட் பண்ணுவோம் பாத்தீங்களா, சோ அதுக்கு வந்து நீங்க இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ப்னஸ் ரொம்ப அதிகம். உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான சைஸ்ல, ஈவனான சைஸ்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இந்த டிசைன். அதுக்காக இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரெட்டிங். வீட்டுல நம்ம தேங்காய் துருவோம், பீட்ரூட், கேரட் இதெல்லாமே துருவிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுல இது மாதிரி ஸ்ரெட்டிங் பண்றதுக்காக மொத்தம் 3 சைஸ்ல நமக்கு பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஸ்லைசஸ்ல ஒன்று. ஸோ 1, 2, அப்புறம் 3. ஸோ நமக்கு நம்ம சமைக்க போற அந்த காய்கறி எந்த மாதிரியான சைஸ்ல துருவினா நல்லா இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும் பாத்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, யூஸ் பண்ணியாச்சு. இது எப்படி வந்து நான் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த மூடியில தான் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லிட். இந்த லிட்டுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பிளேட ஃபிக்ஸ் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிள். இந்த ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரவுண்டை உள்ள வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணிட்டாலே போதும், எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் இதை வந்து இதுல வச்சு நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அண்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இது வந்து என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இதான் ஃபுட் ப்ராசஸ் பவுல். சோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா யூஸ் பண்ண போறோம். சோ இந்த லிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த செட்டை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதுல வச்சு பிரஸ் பண்ண போறேன். தட்ஸ் இட். இது வந்து பிரஸ் பண்ணியாச்சு. லைட்டா கொஞ்சம் பிரஸ் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் இந்த மூடியை வச்சு நான் இந்த இடத்த மூடிட்டேன். மூடியாச்சு. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்கிட்ட வந்து கேரட் இருக்கு, இல்ல முள்ளங்கி இருக்கு, அண்ட் தென் என்கிட்ட பீட்ரூட் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம திருகும் சில சமயங்கள்ல. இது மாதிரி நம்ம திருகும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த புஷர் மாதிரி இருக்கும். இது வந்து 2 புஷர் உள்ளது.
இப்போ இதை வந்து நான் உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் கேரட்டை தான் துருக்க போறேன். அது மாதிரி சமயங்கள்ல நான் கேரட் இதுல போட்டுட்டு நான் இதை ஆன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த பிளேட் சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ நான் லைட்டா ப்ரெஸ் பண்ணா எனக்கு வந்து ஃபுல் கேரட்டும் உள்ள போகும். அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதுல இங்க கொடுத்துருக்காங்க. இது கேரட்டுக்கு ஓகே. பட் இப்போ நான் பண்ண போறது வந்து பீட்ரூட் வந்து நான் திருவுவேன். பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சின்னதா நடத்த மாட்டோம். ஒரு பீட்ரூட்டை 2 இல்ல 3 நம்ம கட் பண்றோம். அப்போ பெரிய சைஸா தான் வரப்போகுது. அது மாதிரி சமயத்துல அந்த பெரிய பீட்ரூட் பாத்தீங்கன்னா கட் பண்ணது அதை இதுல ஃபுல்லா போடலாம். ஏன்னா இப்போ இந்த சைஸ் பெருசாயிடுச்சு. இதை ஃபுல்லா வந்து உங்களுக்கு பிரஸ் பண்றதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணி இதை வச்சு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த பீட்ரூட்டுமே உள்ள போக ஆரம்பிச்சு. நான் எக்ஸாம்பிள் தான் பீட்ரூட் சொல்றேன். நீங்க எதெல்லாம் வந்து சின்ன சின்னதா திருக்க போறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி தான் மத்த நீங்க பிளட்ஸையும் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல மொத்தம் 10 அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான அக்சசரிஸ் இருக்கு. அது என்ன அக்சசரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ். உண்மையிலேயே வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து எல்லாருக்குமே எப்பவுமே ரொம்ப செட் ஆகும். ஈவன் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை கூட சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம். அண்ட் அது மாதிரி சமயத்துல வந்து உங்களுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து நீங்க மேனுவலா யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த சாத்துக்குடி ஜூஸ்க்கு வந்து நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோன் சைஸ் பெருசு. ஓகேங்களா? அப்படி இல்ல வீட்டுல லெமன் இருக்கு, லெமனை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன கோனை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவ்வளவுதாங்க. ஸோ இது மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து வீட்டுல லெமன் இருக்கு. ஸோ லெமனை வந்து நீங்க ஆன் பண்ணிட்டு நீங்க இதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சுத்திட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஜூஸ் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சாத்துக்குடி இருக்கு. ஒரு 10 சாத்துக்குடி நீங்க பிழியணும். நீங்களே சொல்லுங்க. சாத்துக்குடி நல்லா பண்றதை இதுல பண்ணும்போது உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். ஏன்னா வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நியூட்ரிஷன் உள்ள ஒரு ஜூஸை கொடுக்கணும், வீட்லயே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இது மாதிரியான திங்ஸை நம்ம கேட்கணும். சரிங்களா? ஸோ 1 2 அது இல்லாம பிளேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க த்ரெட்டிங்காக மட்டும் 3 பிளேட் கொடுத்துருப்பாங்க. இதையும் சேர்த்து அண்ட் அது இல்லாம ஸ்லைசிங்காக ஒரு பிளேட், அது இல்லாம பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்காக ஒரு பிளேட், ஆட்டா நீடில் சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு தனியா ஒரு பிளேட் வந்துடும். இது இல்லாம சாப்பிங், ரொம்ப முக்கியமானது சாப்பிங் பிளேட். இதுதான் வந்து நம்ம போடுற வெஜிடபிள்ஸை ரொம்ப குடியா பொடியே நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கைமா செய்யறதுக்கு நம்மளோட நான்வெஜ் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை கைமா செய்யறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பொடி பொடியா பண்ணி கொடுக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு டிஷ்ஷஸ் செஞ்சு தரீங்க. இதுல இருந்து ரொம்ப 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 எக்ஸலண்டான ஒரு டிஷ்ஷஸ் உங்களால செஞ்சு கொடுக்குறது இது மூலமா. இது இல்லாம கடைசியில் இன்னொரு முக்கியமான ஆளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவர் யார் அப்படின்னா எக் பீட்டர். எக் பீட்டர் எங்க இருக்காருன்னா இதோ இருக்காரு. இது வந்து ஃபுட் ப்ராசஸர்ல மார்க்கெட்ல வந்து நிறைய கம்பெனில மிஸ் பண்ண ஒரு விஷயங்கள் இது. ஏன்னா ஃபுட் ப்ராசஸ் ஓகே, தயிர் ரொம்ப முக்கியம், மோர் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் நிறைய ஆம்லேட் வந்து நிறைய பேர் வீட்டுல தினமும் ஆம்லேட் தான் எடுத்துக்க போறாங்க. இப்போ வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆம்லேட் இல்ல 2 ஆம்லேட் அது மாதிரி சமைக்க நம்ம நிறைய முட்டையை வந்து பீட் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய பீட்டர்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் நீங்க வாங்கும்போது அது கூட உங்களுக்கு தேவைப்படாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஜஸ்ட் இந்த தட்டு மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் தான், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதுக்குள்ள வைக்க போறீங்க. இதுக்குள்ள பிக்ஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் மேல வந்து நீங்க இந்த மூடியை போட்டு லாக் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். போட்டுட்டு நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பீட் பண்ணி ஒரு பக்காவான ஆம்லேட் ரெடி பண்றதுக்கு சோர்ஸ் ஸோ 2வது மோர் அடிக்கிறது. ஸோ சம்மர் டைம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய மோர் குழந்தைங்க குடிச்சிட்டே இருக்கும். அதில் சொன்னீங்கன்னா நமக்கு வந்து செப்பக்கா மக்க வச்சு நீங்க கலந்துட்டு இருக்க அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க தயிரை ஊத்த போறீங்க. தயிரை ஊத்திட்டு இதை வச்சுட்டு நீங்க ஆன் பண்ண போறீங்க. உங்களுக்கு மோர் ரெடி. இதுக்காக நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து வீட்டுல கேக் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த கேக் செய்யறதுக்கு அந்த கிரீம் வந்து மிக்ஸ் பண்ணணும் பாத்தீங்களா? அதுக்கும் இந்த எக் பீட்டரை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு ஃபுட் ப்ராசஸ் இருந்தா உங்களால இவ்வளவு விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சுக்க முடியும். அதனாலதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃபுட் ப்ராசஸர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. ஸோ நீங்க உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸ் வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஹேவல்ஸோட இந்த ஃபுட்டோ மாடலை நீங்க ட்ரை பண்ணலாம். பொருளோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்காக நான் இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க பாக்குறது டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால இது சாதாரண பிளாஸ்டிக் அப்படிங்கறத நீங்க நினைச்சுட்டு பாரு. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக்ஸ். அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்கிராச்சஸ் ஆகாது, பிரேக் ஆகுது சான்ஸ் கிடையாது.
இந்த ஒட்டுமொத்த கெப்பாசிட்டியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள பவுல் தான் நம்ம வச்சிருக்கோம். மார்க்கெட்ல உள்ள மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பவுலோட சைஸ் பெருசு தான், 1.5 லிட்டர்ஸ். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளேடு தான். இந்த யூஸ் பண்ற ஒவ்வொரு பிளேடுமே வந்து 304 பிளேட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல. இந்த மெடிக்கல் லைன்ல யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான அதே கைண்ட் ஆஃப் பிளேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ப்னஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும், டென்சிட்டி நல்லா இருக்கும். தென் ஒரு சீக்கிரத்தில் பிரேக் ஆகாது, கரோஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஏன்னா நம்ம ஃபுட் யூஸ் பண்றோம். ஸோ ஃபுட்டுக்கு வந்து கரோஷன் லைட்டா ஆனா கூட ஒட்டுமொத்த ஃபுட்டுமே வந்து பாய்சன் ஆக ஆரம்பிச்சு. அதுக்காக தான் ஹேவல்ஸ்ல இது மாதிரியான பிளேட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுட் ப்ராசஸரோட மெயின் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த புது மாடல்ல நமக்கு அடிஷனல் ஒரு விஷயம் இந்த ஜார்ஸ் இல்லை. ஸோ இப்போ இந்த மிக்சியை பத்தி நம்ம பேசும்போது நம்ம என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மிக்சி இது வந்து ஏசிஎஸ் டெக்னாலஜியில ஒரு மிக்சி ஓட ஓட மோட்டர் சூடாகிட்டேன்னு பாத்தீங்களா. இப்போ இந்த மோட்டர் சூடாகிறதுக்காக இந்த மோட்டரே வந்து காப்பர் மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வடைக்கு மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கண்டினியூவா வந்து மிக்சி ஓடிட்டே இருக்கு. அப்போ மோட்டர் வந்து சூடாகிட்டே இருக்கு. அப்ப அந்த சூட்டை வந்து கம்மி பண்றதுக்காக இதுல ஏசிஎஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஏசிஎஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் சேனலைசேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மிக்சியை வந்து நீங்க ஆப்ரேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகிட்டே இருக்கும். அது மாதிரி சூடாகும் போது வெளியில உள்ள காற்றை உள்ள செட் பண்ணி அந்த மோட்டர்ல போட்டு மோட்டரை சின்னஸ் ஆகிட்டு அந்த சூடு எல்லாமே வெளியில வந்துட்டே இருக்கும். ஸோ மோட்டர் வந்து சூடாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதுதான் ஏசிஎஸ் டெக்னாலஜி இந்த மாடலை கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் பாடி பாத்தீங்கன்னா இந்த பாடி வந்து ஏபிஎஸ் பாடி. ஸோ நீங்க பாக்குற இந்த கலர் வந்து எப்பவுமே வந்து ஃபேட் ஆகாது, ஸ்கிராச்சஸ் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆகாது, ஷாக் ப்ரூஃப், ஹீட்டும் அதிகமா இதால அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதான் இந்த ஏபிஎஸ் பாடிக்கு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ற இந்த ஜார்ல யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த ஸ்டீல் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் கம்பேர்டிவ் மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணீங்க ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ 302 அப்படிங்கிற கிரேட்ல உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து ஃப்ளோ பிரேக்கர் வந்துடும். பாக்குறதுக்கு வந்து கிரிப்ஸாக ஒரு லைனா கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்க்கும்போது தெரியும். பட் இந்த கிரிப்பா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ளோ பிரேக்கர் தான். ஸோ இப்போ மசாலா நம்ம அரைச்சிட்டே இருக்கோம் அப்படிங்கிற சமயங்கள்ல அந்த மசாலா வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ அரைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ணி கையை வச்சு தள்ளிட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக இந்த ஃப்ளோ பிரேக்கர் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துங்க நீங்க ப்ராடக்ட்டை வாங்கும்போது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிக்சியோட மேல கொடுக்குற இந்த லிட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிட் பார்க்கும்போது கூட டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சாதாரண பிளாஸ்டிக் நீங்க வச்சுக்கலாம். 2 வகையான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாலிகார்பனேட், லைக் என்ன சொல்றதுன்னா ஹைகிரேட் பிளாஸ்டிக், ஸ்கிராச்சஸ் ஆகாது, பிரேக் ஆகாது. இன்னொரு பிளாஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரியான மூடிகள், இது வந்து பாலிப்ரோபைன் பிளாஸ்டிக் சொல்லுவாங்க. அந்த தேர்ட் ஒன் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ். ஸோ 3 கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ்மே வந்து நம்மளுடைய ஹேவல்ஸோட எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஃபைனலா நம்ம வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது ஜூசர் தான். அந்த ஜூசர்ல என்ன ஒரு பெரிய வித்தியாசத்தை இங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நீங்க ஒரு 4 ஜார் மிக்ஸி வாங்கினீங்கன்னா எல்லாருமே இந்த ஜூசர் கொடுத்துருவாங்க. பட் ஜூசர்லயே வந்து ஹேவல்ஸோட இந்த ஒரு பர்டிகுலர் மாடல்ல கொடுக்குற அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ இந்த ஜூசரோட வெளிப்பக்கம் கொடுக்கறது வந்து பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான். ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும், எவ்வளவு ஜூஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். உள்ளுக்குள்ள இந்த மெட்டல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த மெட்டல் வந்து ஒரு மெஷ், இது வந்து ஒரு ஃபில்டர். இதுக்குள்ளதான் வந்து பிளேட் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பிளேடு சுத்த நமக்கு வந்து அது அரைக்கும், காய்கறி அரைக்கும், அந்த ஃப்ரூட்ஸ் அரைக்குது, அப்ப ஜூஸ் வெளியில வருது. வெளியில வரும்போது இந்த ஃபில்டரோட சைஸ் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்திருப்பாங்க. அப்போ நிறைய ஜூஸ் வந்து உங்களுக்கு வெளியில வர ஆரம்பிச்சிடும். நிறைய மாடல்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இந்த மெஷ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ரொம்ப சின்னோண்டு மெஷ் இருக்கும்போது உள்ளுக்குள்ளேயே அந்த ஜூஸ் நின்றுட்டே இருக்கும். உங்களால திடீர்னு எடுக்க முடியாது. இப்ப நீங்க கையை வச்சு நீங்க அழுப்பிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டபுள் வேலை. ஸோ இதுல இந்த விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த மெஷோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளவு விஷயம் உள்ள ப்ராடக்ட் சரிங்களா. ஸோ இது வந்து சூடோ மாடல் ஹேவல்ஸ்ல புதுசா லான்ச் பண்ணிருக்கிற மாடல். ஸோ மார்க்கெட்ல இப்ப நல்ல மூவிங்ல உள்ள ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த பவுல் எடுத்து நீங்க இப்படி வைக்க போறீங்க. ஜஸ்ட் டைட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். டைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூடியை வச்சு அதை டைட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸர் ரெடி. ஸோ எல்லாமே இருக்கிற உங்க கிச்சன்ல ரொம்ப முக்கியமான ஆளா இருக்க வேண்டிய ஒரு டிராவல்ஸோட இந்த ஃபுட் மாடல். தேங்க்யூ. இந்த ஃபுட் ப்ராசஸரை நம்ம தனியா ஒரு ஆளை கவனிக்காம இருக்கட்டும். அதுதான் இந்த ஒரு அழகான பாக்ஸ். இது வந்து கிஃப்ட் பாக்ஸ் கிடையாது, பட் ரியலாவே வந்து ஒரு உண்மையான ஒரு ப்ராடக்டா எடுத்துக்கலாம். என்னன்னா இதுல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நிறைய அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு.
நிறைய பிராண்ட்ல ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா இவ்வளவு அக்சசரிஸ் கொடுத்துட்டு இது பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு தனியா கவர் கூட தெரிய மாட்டாங்க. பட் நம்மளுடைய ஹேவல்ஸோட ஃபுட் மாடல் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னர்ல இந்த ஒவ்வொரு பிளேடும் இருக்கு பாத்தீங்களா, நீங்க சேஃபா வெயிட் பண்ணலாம் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நீங்க தாராளமா வச்சுக்கோங்க. இதனால என்ன அப்படின்னா ஒரு முறை யூஸ் பண்ண எடுத்து வச்சிட்டீங்கன்னா தொலையாம இருக்கும். திரும்பவும் நீங்க வேற எங்கேயும் போய் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த மாடல்குள்ள நீங்க வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்பெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறந்துடாம இந்த அக்சசரிஸ் எல்லாமே இதுக்குள்ள வச்சிருங்க. எதுவுமே தொலைறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கண்டெய்னர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸோ நீங்க வாங்க போற ஃபுட் ப்ராசஸர்ல இந்த கண்டெய்னர் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க வாங்குற ஃபுட் ப்ராசஸர்ல இந்த கண்டெய்னர் இல்லைன்னா இந்த பிளேட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் இல்ல 2 மாசம் இல்ல 3 மாசத்துலயே உங்க வீட்டு விட்டு காணாம போயிடும். தேடிட்டு இருக்காங்க. பட் ஹேவல்ஸோட ஃபுட்ல அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப சேஃபா வச்சுக்கிறதுக்கு இந்த கண்டெய்னர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வரும். இது இந்த செட்டோட தான் உங்க வீட்டுக்கு இந்த ப்ராடக்ட். That's it. Thank you.